ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் பிள்ளைங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை வருஷம் வருஷம் அவர் தான் கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் தான் பசங்க அதை நாங்கள் வெளியே வாங்குறதில்ல. இந்த பட்டாசு தான் நாங்கள் வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு தீபாவளி வந்தால் போதும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்டு பட்டாசு வருஷம் அவர் உதவி பண்ணாத ஆளே கிடையாது சார். இது வரைக்கும் அவர் இப்படியாப்பட்டவருன்னு அவர் பேர் எடுக்கவே இல்லை. அவர் தெய்வன்னு தான் நினைக்கணுமா கணிச்சு மனுஷரு நினைக்கவே முடியாது. அதனால் எங்களுக்கு கட்சியை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு கூட போகிற சகோதரர் மாதிரியா இருந்துக்குன்னு உதவி செய்வார். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு வச்சுங்களேன். அன்றைக்கி எங்கள் இளமை பருவங்களில் நாங்கள் ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஒரு பட்டாசு வாங்கி வெடிக்கணுன்றதே ஒரு எட்டாக்கணியாக இருந்தது எனக்குலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நான் வளர்ந்து ஒரு ஆளாக இந்த சமூகத்தில் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்குன்ற ஒரு அந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 15-20 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கல்வி உதவி தொகையாக நிறைய மாணவர்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோன்னா அந்த உதவி அன்றைக்கி ஒரு நாளோட போயிடும். ஆனால் ஒருத்தருக்கு கல்வியை கொடுத்தோன்னா அடுத்து வர சமுதாயம் 100 பேரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஆயுதமாக அவங்க மாறிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய இன்கம் சோர்ஸ். ஆனால் இன்கம் சோர்ஸ்லாம் கிடையாது. என்னோட முன்னோர்கள் வளர்த்தாங்க. அது எனக்கும் அது வளர்க்கணுன்ற ஒரு ஆசை. ரெண்டாவது நம்ம பல்லுயிர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் சார் இந்த உலகம் நல்லா இருக்கும். நம்ம ஒரு 1000 கோடி சொத்து சம்பாரிச்சா கூட அது நம்ம கூட நிற்காது. நமக்கு ஒன்றுன்னா நமக்கு அடுத்த நிமிஷம் 100 பேர் நம்ம பக்கத்தில் நிற்கிறது தான் நம்மளோட பலம். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீபாவளிக்காக அவர் கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் வாழ்த்துனது எப்படி இருக்குது? இது எல்லாருக்கும் இந்த மாதிரி மனசு வராது. துட்டு இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்க சரி. துட்டு இருக்கிறவங்களே அதுமாரி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு சரி தொழிலாளியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அவர் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அதனால் வந்திருக்கணும். ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் பிள்ளைங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை வருஷம் வருஷம் அவர் தான் கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் தான் பசங்க அதை நாங்கள் வெளியே வாங்குறதில்ல. இந்த பட்டாசு தான் நாங்கள் வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிறோம். அதில் எல்லோரையும் வருஷம் கூப்பிட்டு அவர் எல்லாருக்கும் தீபாவளி வந்தால் போதும் எல்லா பொம்பளைங்களுக்கும் புடவை எடுத்து கொடுப்பாரு. எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்டு பட்டாசு வருஷம் அவர் கட்சியில் ஒன்றிய சேரத்துலேருந்தே எங்களுக்கு எல்லாரும் கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு. வீடு வீடாக எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நல்ல மாதிரியாக எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுப்பாரு. நாங்களும் நல்ல மாதிரியாக எடுத்து போய் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதை வச்சு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பட்டாசு சந்தோஷமாக இருக்குது சார். வருஷம் செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்வாங்க. பொதுவாக கெஜா சாரை நேரில் பார்த்தது உண்டா? இந்த மாதிரி விழாக்களில் மட்டும்தான் பார்ப்பீங்களா? இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா கூட நேரில் அணுக முடியுமா? இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் உடனே அட்டன் பண்ணி பேசுவார். என்ன பண்ண விஷயம்னு. சரி நான் இதுமாதிரி வெளியே இருக்கேன், நான் பேசுகிறேன். நல்லபடியாக பழகுவார் சார். எதனா உதவினா கூட செய்வார். வர மனுஷாளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவார். வேலைக்கு வந்தவங்களும் மரியாதையோடு தான் நடத்துவார். எந்த இதுவும் பண்ண மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். மரியாதையாக செய்வோம், மரியாதையாக பேசுவார். நல்லபடியாக தான் அவர் இது பண்ணுவார். அதே நேரத்தில் யாருக்கு 10 பைசா உதவி இல்லைனாலும் இல்லாதவங்களுக்கு எடுத்து அவர் ஜோபிலேருந்து இந்த 1000 2000 கூட வேணும்னா நீங்கள் எடுத்து போய் சாமி கும்பிடுங்க. இந்தாங்க உங்களுக்கு செலவு இல்லை தம்பி, எங்களுக்கு ஒரு துணியில் குழந்தைங்களுக்கு நல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்னா 1000 2000 எடுத்து உதவி கொடுப்பாரு. ஏன் 5000 10,000 கூட கொடுப்பாரு. நாங்கள் வாங்கி எடுத்து போய் செய்வோம். அதனால் அவர் மாதிரி ஒரு தங்கமான பிள்ளை யாருக்குமே கிடையாது. எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு வச்சுங்களேன். நாங்கள் கேட்டோம்னா அவருக்கு உடனே கொடுப்பாரு. இல்லைன்னு சொல்ல மாட்டார். என்னம்மா ஏதுமானு கேட்பாரு. உடனே எவ்வளோ பணம் நான் பண்ணுறமான்னுவார். பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்டணும் அப்படின்னா கொடுப்பாரு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பணம் கட்டணும்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார், கொடுப்பாரு. எங்களுக்கு அவர் தலைவருன்றது இல்லை,
எவ்வளோ ஜனம் வந்தாலும் அண்ணன்றது சாப்பிட்டு போய்கினே இருப்பாங்க. ஒரு பைசா வேணும்னாலும் அவர் இல்லை வெளியே போகணும் சொல்கிற ஆளு கிடையாது. அவங்கள கொடுத்து தான் நல்லா பேசி சிரிச்சு முகமாக வெளியே வந்து பேசி விட்டுட்டு போவார். எதுவாச்சும் எங்களுக்கு ஒரு கல்யாணமோ ஒரு இதுவோ ஒரு அர்ஜென்ட்டாக ஐயா உங்களால் எது அது முடிஞ்சால் எனக்கு உதவி செய்யுங்க ஐயான்னா சரி இந்தாம்மா. அவர் உதவி பண்ணாத ஆளே கிடையாது சார். இது வரைக்கும் அவர் இப்படியாப்பட்டவருன்னு அவர் பேர் எடுக்கவே இல்லை. அவர் தெய்வன்னு தான் நினைக்கணுமா கணிச்சு மனுஷருன்னு நினைக்கவே முடியாது. அவர் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு. அவர் என் பிள்ளைங்களுக்கு கூட ஃபீஸ்லாம் கட்டியிருக்காரு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நல்லா தான் பார்ப்பாங்களாம். எப்போ இங்கே வந்தாலும் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பாடு இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, வயிறார சாப்பிட்டு போவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எதாவது நல்லது கெட்டதுன்னா கூட வந்து பார்ப்பாங்க. யாராவது இறந்துட்டானாலும் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க. எங்கள் வீட்டுக்காரோட உடம்பு சரியில்லை இருக்கிறாரு, அண்ணன் எப்படி இருக்கிறாருன்னு கேட்பார், அன்பாக கேட்பார். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிறாரு. அதனால் வந்து எங்களுக்கு கட்சியை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு கூட போகிறது சகோதரம் மாதிரியாக இருந்துக்குன்னு உதவி செய்வார், நன்மை செய்வார். அவர் ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளோ எதிர்பார்க்குறோம் நாங்கள் அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பிரியாசப்படுறோம். நாங்களும் அவர் வரணும்னு தான் சார் ஆசைப்படுறோம். நாங்கள் ரொம்ப அதை எதிர்பார்க்குறோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் எம்எல்ஏ வரணும்னு. 4 ஆடு கொடுத்தா 20 ஆடுக்கு வளர்க்குறோம்பா. இப்போ அது கொண்டு தான் நாங்கள் போய்க்கிறோம். பையன் கால் மொண்டியாக இருக்கிறான், அவன் வேலைக்கெலாம் போக மாட்டான். நான் அந்த ஆட்டு பார்த்துக்கிட்டு தான் எங்கள் வீட்டில் இருப்பேன். இப்போ கூட கை ஒண்டிச்சியா கை போட்டுச்சுக்கிறேன். இப்போ 4 ஆடு விற்று என் கையை பார்த்தேன். அதை தான் குடும்பம் போகுது. நான் எதனா ஒரு 4 நாள் ஒரு ஆடு விற்று நான் கைக்கு பார்ப்பேன், வீடு செல்லுக்கும் பார்ப்போம், சாப்பாட்டுக்கும் பார்ப்பேன். அதான் எடை பண்ணி கொடுத்த ஆட்டில் 3 பொண்ணும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பையன் ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு பையன் இருக்கிறான். அதில் கொண்டு தான் நான் குடும்பம் பண்ணுறேன். பிகே நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலில் செங்கல்பட்டு தொகுதியுடைய அதிமுக எம்எல்ஏ கேண்டிடேட்டான கெஜா என்கிற கஜேந்திரன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி தீபாவளி சீசனில் அரசியலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கறது, பரிசு வழங்குறது, இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ பார்க்கும்போது மக்கள் நிறைய பேருக்கு ரெகுலராகவே இதை வந்து பண்ணுறாங்க. எங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விழா நடக்குதுன்னா கெஜா சாரை நாங்கள் போய் பார்த்தா போதும், அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தராக ஒரு உதவிகள் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட டேரெக்டாக பேச முடியுது அப்படின்றாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவங்கள அப்ரோச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு செயலாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் வந்துடு மக்கள்கிட்ட போய் இணைஞ்சு பேசுகிறதா இருக்கட்டும், எல்லார்கிட்டேயும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக பழகிறதுலாம் எப்படி ஆரம்பிச்சது? நீங்கள் எப்படி அதிமுகவோட இணைய ஆரம்பிச்சிங்க? அதாவதுங்க, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு வரியில் சொல்கிற ஒரு பதில் இல்லை. இருந்தாலும் ஒரு சில நிமிஷங்களில் நான் சொல்லி முடிச்சிடுறத. என்னுடைய பயணம் எங்கே தொடங்குது அப்படின்னா, பர்ன் அண்ட் பர்த் அப்படின்வாங்க. நாங்கள் வந்து பிறந்ததிலிருந்தே அதிமுகவுடைய அந்த தலைவருடைய கொடியை பார்த்தோம், தலைவரோட பாடல்களை கேட்டோம், வளர்ந்த குடும்பம். ஏன் அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து தலைவரோட ரசிகர், எங்கள் சித்தப்பா வந்து அதிமுகவில் ஒரு கிளை பிரதிநிதி. அவங்கெல்லாம் கொடியேற்றி இனிப்புகள் தலைவர்கள் பிறந்தநாளைக்கு கொடுக்க சொல்ல நாங்கள் கூட இருந்து அப்படியே வந்தது தான் இந்த கட்சி. மற்றபடி நாங்கள் கட்சிக்காக வரணும், கட்சிக்காக நம்ம போகணுன்றதுலாம் இல்லை. இது பரம்பரையாகவே எங்களுக்கு நம்ம பரம்பரை பழக்க வழக்கங்களில் இதுவும் ஒன்றா எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிது. ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தலைவர் வேட்பாளராக நான் வந்து களம் காணணும்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு இந்த இது கிராமமாக இருந்தது. இந்த பகுதிகளில் போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை. பள்ளி பெரிய ஊராட்சி தொடக்கப்பள்ளி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போதிய பேருந்துகள் வசதி, குடிநீர் வசதி எதுவுமே இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். அப்படி பண்ணணுன்னா நமக்கு அதிகாரம் இருந்தால் தான் நம்மளுடைய குரல் வந்து ஒலிக்குன்றதுனால அந்த உள்ளாட்சி பிரதிநிதியாக நான் நிற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்புறம் 2026 நான் வந்து உள்ளாட்சி பிரதிநிதியாக தலைவராக, ஊராட்சி மன்ற தலைவராக போட்டிட்டு 2006 26 வயது எனக்கு. அப்போ ஊராட்சி மன்ற தலைவராக நான் களம் காண சொல்ல மக்கள் என்னை நம்பி ஒரு இளைஞருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தா இந்த பகுதியை வந்து நல்லா முன்னேற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கையில் எனக்கு வாக்களித்தாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக என்னோடய பணியை
தொய்வு இல்லாமல் நான் செஞ்சதனுடைய வெளிப்பாடு 2008 அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவர்கள் சிறந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கான விருதை கிராம் நிர்மல் புரஸ்கார் விருதுன்னு புனேயில் அவங்க கையால் நான் வந்து விருது வாங்கினேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் வந்து மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றினேன். அதுக்கப்புறம் இந்த கட்சியோட கழக பிரதிநிதியாக தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்புறம் கட்சியில் பல்வேறு நிலைகளில் நான் வந்து பதவிகளில் இருந்திருக்கேன். கடைசியாக நான் இருந்தது வந்து பாசறை மாவட்ட செயலாளர். அது வந்து அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பதவி. அந்த பதவியில் வந்து நாங்கள் வர சொல்ல எங்களுக்கு இன்னும் உத்வேகம் வேகம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பார்க்குறேன், நான் மக்கள்கிட்ட பார்க்குறேன் ஒரு தலைவராக இருக்க சொல்ல என்ன பார்த்தோன்னா, நாங்கள்லாம் கடந்த காலங்களில் கிராம பகுதியாக இருக்க சொல்ல ஒரு தீபாவளி பண்டிகை வருது, நல்ல நாட்கள் வருதுன்னா பெரிய அளவில் எங்களுக்கு வந்து புது துணியோ இல்லை பட்டாசோ வாங்கி வெடிக்கிற ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இல்லை. கிராம பகுதிகள்ன்றதுனால எங்களுக்கு பெரிய பொருளாதாரம் கிடையாது. விவசாயத்தை சார்ந்து தான் எங்கள் பகுதிகளாக இருந்தது. எங்களுடைய அப்பா தாத்தாலாம் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம். நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்க சொல்ல ஒரு பலமான குடும்பமாக இருந்தோம். வசதி வாய்ப்புகள் இருந்தது. தனி குடும்பமாக பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த வசதி வாய்ப்புகள்லாம் எங்களால் வந்து மீண்டும் எங்கள் தந்தையாரால் எங்களுக்கு அந்த வசதியை பண்ணித்தர முடியல. அன்றைக்கி எங்கள் இளமை பருவங்களில் நாங்கள் வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஒரு பட்டாசு வாங்கி வெடிக்கணுன்றதே ஒரு எட்டாக்கனியாக இருந்தது எனக்குலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நான் வளர்ந்து ஒரு ஆளாக இந்த சமூகத்தில் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை இயன்றதை செய்வோம் வந்து இல்லாதவர்க்குன்ற ஒரு அந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பட்டாசுன்றதை வந்து தீபாவளிக்கு கடந்த ஒரு 10-15 வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதனுடைய காரணம் என்னென்னா, இங்கே 1000 3000 4000 பேருக்கு நான் ஒரு குடும்பங்களுக்கு பட்டாசு கொடுக்குறேன். அதில் 2300-500 பேர் வந்து இருக்கிறவங்க வாங்கினா கூட ஒரு 100-200 குடும்பங்கள் விளிம்பு நிலையில் ஏழ்மை நிலையில் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற குழந்தைகள் அந்த பட்டாசுகளை வெடித்து மகிழ்வாங்க. அவங்க மகிழ்கிற அந்த சந்தோஷம், நானே குழந்தையா இருந்து வெடிக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறதுனால இந்த பட்டாசை நான் தொடர்ச்சியாக கொடுக்குறேன். மற்றபடி கட்சிக்காகவோ கட்சியில் நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரணுன்றதுக்காகவோ ஒரு எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் இல்லை. இது என்னோட மன திருப்திக்காக நான் வந்து இந்த பட்டாசுகளை கொடுக்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. புரியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்டையும் பொதுமக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளை அண்டர்கோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்கிற கருத்துக்களாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வரும்போது இப்போது எலெக்ஷனில் இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எலெக்ஷன்றது வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சி போட்டியிடுது, தேர்தலை சந்திக்குது. ஆனால் முடிவு பண்ணுறது வந்து கட்சிக்காரங்க 2 கட்சியிலையும் சமமான கட்சிக்காரங்க இருந்தாலும் இந்த வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுறது பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்கள் இன்றைக்கு மனநிலை என்னவாக இருக்குன்னா, இந்த ஆட்சி வந்தால் நமக்கு வந்து பெரிய மாற்றங்கள் வரும். பொங்கலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்கள் முதலமைச்சர் அவர்கள் 2500 ரூபா கொடுத்தாரு. அவர் ஸ்டாலின் வந்து 5000 ரூபா கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. கல்வி கடன்லாம் ரத்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து மகளிருக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பாருன்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு வாக்களித்தாங்க. ஆனால் வாக்களித்த மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இதை வந்து நான் சொல்லலை, நான் ஒரு கட்சிக்காரனாக என்னை வந்து நான் அடையாளப்படுத்தி சொல்லலை. இன்றைக்கி பொதுமக்களுடைய குமுறலும் கருத்தும் இதுதான். அதனால் மீண்டும் எடப்பாடியார் வந்து ஆட்சி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் ஆகணும், நல்ல திட்டங்களும் இங்கே வந்து மக்கள் பயன்பெறணுன்ற எண்ணம் வந்து மக்களுக்கு வந்து இருக்குது. அதனால் ஆட்சி மாற்றம் தேவைன்ற ஒரு அடிப்படையான கருத்து வந்து இது பொதுவாகவே பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி நிலவி வருது. இதை நீங்களே கண்கூட பார்க்கலாம் நிறைய இடங்களில். கொஞ்ச நாளைக்கு நடுவில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற வார்த்தைகள் அதிகமாக பேசி, அதாவது ரூலிங் பார்ட்டியோட எக்ஸிஸ்டிங் பார்ட்டி எப்போவுமே பேசப்படுறது வழக்கம்தான். இப்படி இருக்கும்போது நடுவில் ஏடிஎம்கே உடைய நிறைய சர்ச்சைகள் வந்தது. அந்த கட்சிகளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. பொதுவாக கட்சியில் நடக்கிற பிரச்சனைகள் மாதிரியே இல்லை. இது என்ன நடக்குமோ, மக்கள்கிட்ட இது கரெக்டாக போய் சேருமா, இல்லை இந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருமான்ற கேள்விகளுக்கு உள்ளாச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதே பார்ட்டியில் இருக்கிறதுனால எப்படி இருந்தது? இல்லை, இப்போது அதாவது ஏடிஎம்கேவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அதிமுகவுடைய இந்த நெருக்கடியான காலகட்டங்கள் வந்து இப்போ மட்டும் வரல. ஆமாம், இது தொன்று தொட்டு தலைவர் காலத்திலிருந்து, அம்மாவுடைய காலத்திலிருந்து, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடியார் காலம் வரைக்கும் இது வருது, நடக்குது. இதை வந்து யார் ஷேடோவாக நின்று பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த கட்சி இல்லைன்னா நம்ம மட்டுமே இருக்கலாம், நம்ம மட்டுமே வந்து ஒரு சுயாட்சி அதிகாரத்தை நம்ம இங்கே இருக்கலாம்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. ஏன்னா
ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இருக்கணும். அப்போ தான் அது ஜனநாயகம், டெமோக்ரஸி. ஆனால் ஒன் மேன் ஷோவாக சோலோவாக நம்ம மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது அது ஆளுங்கட்சியாக அது வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, அங்கீகரிக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் பிரிவு ஏற்படுது, சலசலப்பு ஏற்படுது அப்படின்னா என்ன பிரிவு ஏற்படுது? ஒரு கட்சியில் ஒருத்தர் தவறு செய்கிறாரு, ஒரு கட்சிக்கு முரண்பாடாக ஒருத்தர் நடந்திருக்கிறாரு, ஒரு கட்சியில் வந்து கட்சி கொள்கையை மீறி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆனால் அதிகாரத்தை நம்ம பொதுச் செயலாளருக்கு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி நம்ம பொதுச் செயலாளர்ன்ற ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவங்க வந்து எந்த தவறு நடந்தாலும் அதிமுகவில் இருக்கிற 2 கோடி உறுப்பினர்களும் கூடி முடிவெடுக்க முடியாதுன்றதுக்காக தான் ஒரு பொதுச் செயலாளர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பொதுச் செயலாளர் வந்து அவர் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு அவங்களோட கருத்துக்களை கேட்டு தான் இன்றைக்கி வந்து கட்சிக்கு எதிர்ப்பாக முரண்பாடாக கருத்து தெரிவிக்கிறவங்கள, கட்சிக்கு வந்து உள்ளே இருந்துக்கிட்டே கட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுறவங்கள நடவடிக்கை எடுக்கிறார். அதில் எந்த தப்பும் இல்லையே. இதை சமூக ஊடகங்கள் இன்றைக்கி வந்து தொலைக்காட்சிகள் வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக வந்து அவங்களுடைய செயல்பாடு இருக்கணுன்றதுனால பெரிய அளவில் இன்றைக்கி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எங்கள் கட்சியில் இருக்கிற இன்றைக்கி 72 எம்எல்ஏ கூட்டணி கட்சியோடு சேர்த்துருக்கிற 75 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ யாருக்கு கூடயும் போய் நிற்கல. அதே மாதிரி ஒரு மாவட்ட கழக செயலாளரோ ஒரு ஒன்றிய கழக செயலாளரோ யாரு கூடயும் போய் நிற்கல. இன்றைக்கி பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிற 2300 பேர் 400 பேர் நாங்கள் எடப்பாடியார் உடைய படையாக தான் அவர் பின்னாடி நிற்கிறோம். அப்படின்னு சொல்ல கட்சி 3 ஆயிடுச்சு 5 ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் அம்மா காலத்துலேருந்தே நடக்கிற விஷயங்கள் தான். எத்தனையோ 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க அம்மா இருக்க சொல்ல. அவங்கெல்லாம் போனால் கட்சியை அழிஞ்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் அம்மா ஒரு தனி மனிதராக நின்று இந்த கட்சியை ஒரு எஃகு கோட்டையாக வழிநடத்துனாங்க. இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சியை வந்து வலிமையோட எஃகு கோட்டையாக இருக்கணும்னா அதுக்கு எடப்பாடியார் தலைமையில் மட்டும்தான் இருக்க முடியும். அவர் மட்டும்தான் அந்த ஆளுமை திறன் கொண்ட தலைவர், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. உங்களுடைய ஜேர்னி ஆஃப் லைஃப்பில் நீங்கள் ஒரு போர்ஷனில் இருந்து மக்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய பேர் சொன்னது படிக்க வைக்கிறாரு, சில பேர் வந்து ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ட்ரபுள் நாங்கள் வீட்டுக்கு போய் கேட்குறோம் அப்படின்னா என்ன பையன் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு, பையனுக்கு என்ன பிரச்சனை ஸ்கூலில், சரி டேரெக்டாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்ப்பான்னு படிப்புக்கு நிறைய உதவிகள் பண்ணுறதை பார்க்குறோம். அது எவ்வளோ மனநிறைவாக இருக்குது சார். ஒரு பையனுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது வேறு, படிப்புன்னு ஒன்று கொடுத்தாலே அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பான். அது பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, படிப்புன்னு ஒன்று கொடுத்தாலே அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்குவான்னு. இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் நான் செயல்படுறேன். காரணம் என்னென்னா, ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் படிக்கணும். ஒரு கிராமம் வளர்ச்சி அடையணும்னா அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் இளைஞர்கள் படிக்கணும். ஒரு கிராமமும் ஒரு குடும்பமும் வளர்ச்சி அடைஞ்சாதான் ஒரு நாடு தன்னிறைவு அடையும். இந்த தன்னிறைவை எதை நம்ம வந்து தன்னிறைவு அடைகிற ஒரு நாடை நம்ம உருவாக்க முடியும்னா அடிப்படை கல்வி. நம்ம அடிப்படை கல்விங்க. கல்வி ஒருவருக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து 10 தலைமுறையை நீங்கள் வந்து காப்பாற்றுனதுக்கு சமம். இன்றைக்கி ஏன் நான் வந்து இவ்வளோ பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், படிக்க வைக்கிறேன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு நாளும் வந்து வெளியில் சொல்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 15-20 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் வந்து கல்வி உதவித்தொகையாக வந்து நிறைய மாணவர்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு பிள்ளை வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல, 87,000 ரூபா ஃபீஸு, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தாங்க. இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் 11th 12th இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூல் எக்ஸாம் எழுதாமல் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இப்போ அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் கொடுக்கறதுக்காக, ஃபீஸ் கொடுக்கறதுக்காக. இது ஏன் நான் செய்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோன்னா அந்த உதவி அன்றைக்கி ஒரு நாளோட போயிடும். ஆனால் ஒருத்தருக்கு கல்வியை கொடுத்தோன்னா அடுத்து வர சமுதாயம் வந்து 100 பேரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஆயுதமாக அவங்க மாறிடுவாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், படிக்க வைக்கிறேன், உங்களுடைய வாழ்வாதார சூழ்நிலையை மாற்றுறேன்னா நீங்கள் எனக்கு நேரடியாக எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் படித்து நல்ல நிலைமையில் இருக்க சொல்ல உங்களுக்கு கீழே வர இளைஞர் சமுதாயத்தில் 4 பேருக்கு நீங்கள் ஃபீஸை கட்டி படிக்க வச்சு 100% கல்வி அறிவு பெற்ற ஒரு சமுதாயமாக நம்ம தமிழகத்தை நீங்கள் மாற்றணும். அந்த ஒரு பொறுப்பான கடமையை செஞ்சால் எனக்கு போதும்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வர்றேன். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் சார். இந்த கஜேந்திரா எனக்கு வந்து விஜயகாந்த் படம் தான் ஞாபகம். கஜா என்கிற கஜேந்திரா எப்படி சார் இந்த பேர் எப்படி சார் ஆச்சு? இல்லை, இப்போ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலுக்காக வச்ச பேர் இல்லை.
இயல்பாகவே என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வச்ச பேர் கஜேந்திரன். அதாவது ஜாதகம், நாங்கள்லாம் வந்து ஒரு ஆரம்ப காலங்களில் ஒரு ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம குடும்பங்களில் வழக்கங்கள் பேர் வைக்கிறது. அப்போ எனக்கு வந்து கான் பேர் வந்ததுனால கஜேந்திரன் என் பேரை எங்கள் சித்தப்பா தான் வச்சார். ஆக்சுவலாக அந்த பேரை கஜேந்திரன் பேர் வச்சார். அப்புறம் கஜேந்திரன்றது ஃபுல் நேமாக யாரும் கூப்பிட முடியாதுன்றனால கிராமங்களில் பகுதிகளில் ஷார்ட் நேமாக கஜா கஜான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களில் நாம் எங்கே போய் பழகினாலும் பேசினாலும் வந்து அவங்க நம்மளோட நட்பு ரீதியாக பழகினாலும் கஜா கஜான்னு கூப்பிட ஆரம்பித்து, கஜேந்திரன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால் கஜான்னு கூப்பிடுறத புனைப்பெயராக வச்சு கஜா என்கிற கஜேந்திரன்ற பேரில் இப்போ வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா இது ஏரியா மக்கள் எதுக்காக இந்த பேர் கேட்டேன்னா, ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே கெஜா தம்பியா, கெஜா அண்ணனா, அந்த மாதிரி வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் கூப்பிட்றாங்க. தம்பிக்கிட்ட நான் பேசியிருக்கேன், தம்பிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் நாங்கள் போய் பேசுவோம், ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப பிகுலாம் பண்ண மாட்டார், என்ன தான் நம்ம ஒரு பெரிய ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் பழகிக்க மாட்டார், அந்நியமாகவே இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அப்பர் சொசைட்டியில் ஒரு விவிஐபி ஃபேமிலியில் பிறந்திருந்தால் என்னை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில் பிறந்தவன், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், நானும் ஒரு ஏழ்மையான விளிம்பு நிலையில் இருந்து தான் என்னை உயர்த்தி கொண்டுட்டு வந்துட்டேன். நான் எந்த உயரத்தில் வந்தாலும் என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய கிராம மக்கள், என்னுடைய ஊர் மக்களோட இணைஞ்சு நான் பயணிக்கிறது தான் சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இதுதான் என்னோடய பலமும் கூட. இன்றைக்கி நல்லது கெட்டது எதுனாலும் நம்ம ஒரு 1000 கோடி சொத்து சம்பாரிச்சா கூட அது நம்ம கூட நிற்காது. நமக்கு ஒன்றுன்னா நமக்கு அடுத்த நிமிஷம் 100 பேர் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறது தான் நம்மளோட பலம். அதனால தான் நான் வந்து எப்பவுமே கூட்டங்கள் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து என்னுடைய தகுதியை உயர்த்திக்கினாலும் அதை நான் வந்து யார்கிட்டையும் வெளிப்படுத்திக்கிறது இல்லை. ஒரு சாதாரண மனிதனாகவே நான் அவங்களோட பழகிறேன். அதுதான் காரணம். சார், இப்போது நீங்கள் ஒருவேளை அந்த எலெக்ஷனில் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த வாய்ப்பு வந்து நழுவி போச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிருந்தா மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை இந்த தொகுதியில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு? வந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க? இல்லை, இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக நம்ம தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் கொடுத்த வாக்குறுதிகள் தான். இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருந்தேன்னா, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு இப்போ பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறது என்னென்னா, நகரப்பகுதிகளில் சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை திட்டங்கள் இல்லாததுனால பெரிதும் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த திட்டங்களை நான் உடனடியாக கொண்டு வந்திருப்பேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ செங்கல்பட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஊராட்சிகள்லாம், கிராம ஊராட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியுமே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து குடியிருப்புகள் பெருகி 20,000 30,000 வாக்காளர்கள் கொண்ட ஊராட்சியாக மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த ஊராட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊராட்சியில் இருக்கிற நிதியை வச்சு இங்கே இருக்கிற மக்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியல. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருந்தேன்னா இதை உடனடியாக வந்து மாநகராட்சியாக, பேரூராட்சியாக, நகராட்சியாக தரம் உயர்த்தி அதுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்க முடியும் என்னால். ஒன்று. ரெண்டாவது, இந்த தொகுதியில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்குதுன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 70% 80% வேலையை வந்து நம்ம முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனுடைய அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற அரசு வந்து அதை முறையான கையால் ஆளாமல் அவசர கதியில் அந்த பஸ் நிலையத்தை, புறநகர் பஸ் நிலையத்தை ஓப்பன் பண்ணதுனால, திறந்து வச்சதுனால பல மக்கள் இன்னலுக்கு ஆளாகிறாங்க. இன்றைக்கி வந்து இங்கேருந்து போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்குது. பஸ் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, கிராசிங் பாயிண்ட் இல்லை, நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது. கிட்டத்தட்ட பல மணி நேரம் இந்த ஜிஎஸ்டி ரோடை கடக்கிறதுக்கான ஒரு இன்னலான ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கி இருக்குது. அதெல்லாம் வந்து அரசு கவனத்துக்கு இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தான் கொண்டு போகணும். ஆனால் அவங்க அதை பற்றி சட்டமன்றத்தில் எதுவுமே இது வரைக்கும் நான் பேசி பார்த்ததில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து தமிழகத்திலிருந்து உள்ளே வந்தாலும் சென்னையிலிருந்து வெளியே போனாலும் செங்கல்பட்டை கடக்காமல் யாராலையும் போக முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2-3 லட்சம் வாகனங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோடில் பயணிக்குது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற மேம்பாலங்கள்லையோ ஜிஎஸ்டி சாலைகள்லையோ இருக்கிற மின்விளக்குகள் தொடர்ச்சியாக எரியிறதில்லை. பல முறை இந்த பிரச்சனையை வந்து நானும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன், கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதனால் உயிர் சேதங்கள் நிறைய நடக்குது. அதனால் அதை வந்து நான் சரியாக பார்த்துருப்பேன். அதை விட ஒரு முக்கிய பிரச்சனை என்னென்னா, செங்கல்பட்டு தொகுதியில் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, இது எல்லாமே வந்து செங்கல்பட்டு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் வருது. இங்கே இருக்கிற மக்கள் அன்றாட தேவைகளுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகணும்னா
பரனூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி தான் போனோம். அந்த பரனூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மக்களுக்கு கூட டோல் ஃபீஸ் இல்லாமல் வண்டி அனுப்புறதில்ல. இதனால் பல முறைகள் வந்து அங்கே சண்டையும் வன்முறைகளும் நிகழுது. இதனால் இந்த முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருந்தேன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த டோல் இங்கேருந்து மாற்றி ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ரூரலில் வந்து கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பேன். அதே மாதிரி குளவா ஏரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற அந்த ஏரியில் வந்து நம்ம எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் வந்து படகு குழுமம் மற்றும் வந்து பொழுதுபோக்கு பூங்காலாம் அமைக்கிறதுக்காக ஒரு 60 கோடி ரூபாய் திட்டம் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த வந்து இவங்க வந்து அதை செயல்படுத்தவே இல்லை. இன்றைக்கெல்லாம் மக்கள் வந்து புழங்கிறதுக்கு இடம் இல்லாமல், மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய அவஸ்தைப்படுறாங்க. அந்த ஏரியெல்லாம் பிரம்மாண்டமாக நம்ம ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். அதை வந்து துளியும் அரசு கவனத்தில் எடுத்துக்கல. இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அதை வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போகலையா என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுடைய இல்லத்துக்கு வரும்போது நாங்கள் சில விஷயங்கள் பார்த்தோம். மக்களுக்கு முன்னாடி சில பேர் வந்து எங்களை வெல்கம் பண்ணாங்க. நிறைய பெட்ஸ் வந்து வளர்க்குறீங்க. அதில் முக்கியமாக சில நாய்க்குட்டீஸ்லாம் ஓடி வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து பழகுனதெல்லாம் பார்த்தோம். பெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த சரௌண்டிங் வச்சுருக்கீங்க. பெட்ஸ் ரொம்ப பிடிக்குமா சார்? சார் பெட்ஸு பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் சார். நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு உயிரினம் தான். நம்ம மட்டும் ஒரு யூனிக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு எடிசனோ பர்சனோலாம் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற உயிரினங்களில் நம்மள ஒன்று. இப்படி தான் இயற்கையாகவே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா உயிரினங்களோட சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நகரமயமாக்கலால் நம்மளால் வந்து பெருசாக யாரும் வந்து அதை பண்ண முடியல. ஆனால் நான் வாழ்கிற வரைக்கும் என்னோட பல்லுயிர்கள் வாழணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் அவங்களெல்லாம் வளர்க்குறேன். அது நாயாக இருக்கட்டும், கிளியாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், எலியாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10-15 பூனைக்குட்டிகள் இருக்குது. இங்கே ஒரு 100-150 கிளிகள் இருக்கிறாங்க. ஒரு 5-6 நாய்கள் இருக்குது. கிட்டத்தட்ட கெனிப்பைக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஒரு 50-60 எலிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 மீன் வகைகள் இருக்குது. இதெல்லாம் கடந்து நாங்கள் ஒரு விவசாய குடும்பன்றதுனால எங்களோட பண்ணையில் வந்து நாங்கள் ஒரு தனியாக அதுக்காக ஒரு லேண்டை வாங்கி ஒரு 5-6 மாடு, ஒரு 4-5 ஆடு எல்லாத்தையும் வளர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய இன்கம் சோர்ஸ். ஆனால் இன்கம் சோர்ஸ்லாம் கிடையாது. என்னுடைய அது எப்படி சொல்கிறது, என்னோடய முன்னோர்கள் வளர்த்தாங்க. அது வந்து எனக்கும் அது வந்து வளர்க்கணுன்ற ஒரு ஆசை. ரெண்டாவது வந்து நம்ம வந்து பல்லுயிர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் சார் இந்த உலகம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தனிப்பட்ட ஒரு மனித இனம் மட்டும் வாழ்ந்து எதையுமே வந்து சாதிக்க முடியாதுன்ற ஒரு கோட்பாடின் அடிப்படையில் அதை பண்ணுறேன். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் கடந்து உங்களோட பேசணும். நீங்களும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவச்சதில் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க.